டெல்லியில் நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. 16க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் சந்தேகிக்கப்படும் நபரின் புகைப்படத்தை டெல்லி போலீசார் வெளியிட்டுள்ளனர். காஷ்மீரில் உள்ள அவரது குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லி செங்கோட்டை அருகே வெடித்து சிதறிய கார் பார்க்கிங் பகுதியில் சுமார் 3 மணி நேரம் நின்றுள்ளது. சந்தேகிக்கப்படும் நபரும் காரிலேயே காத்திருந்ததாக கூறப்படும் நிலையில் பார்க்கிங்கில் இருந்து வெளியே வரும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது. கார் வெடித்ததை தொடர்ந்து மக்கள் பதறி ஓடினர். கார் வெடிப்பின் போது பல மீட்டர் தூரத்துக்கு மேல் தீ பிழம்பு எழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து பஹர்கஞ்ச், சூரியகஞ்ச் சுற்றியுள்ள தங்கும் விடுதிகளில் இரவு முழுவதும் தீவிர சோதனை நடைபெற்றது. சந்தேகத்தின் பேரில் 4 பேரிடம் விசாரணை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் ஹரியானா, ஃபரிதாபாத் பயங்கரவாத குழுவுக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஃபரிதாபாத்தில் நேற்று 360 கிலோ வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் காரை ஓட்டியவருக்கு அந்த குழுவுடன் தொடர்பு இருக்கலாம் என கூறப்படுகிறது. டெல்லியில் வெடித்த கார் புல்வாமாவை சேர்ந்த உமர் அகமது என்பவருக்கு விற்பனை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்புடன் அவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் கூறப்படும் நிலையில் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கோட்வாலி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் வெடிப்பொருள் தடுப்பு சட்டம் மற்றும் BNS-இன் பல்வேறு பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக மேலும் ஒரு பெண் மருத்துவரை டெல்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஹரியானாவில் நடத்தப்பட்ட தீவிரவாத தடுப்பு சோதனையில் 2900 கிலோ வெடி மருந்து பறிமுதல் செய்யப்பட்டதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துள்ளனர். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சதி செயலில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் பூட்டானில் பேசிய போது அவர் சூளுரைத்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. டெல்லி கார் வெடிப்பு விசாரணை நிலவரம், அடுத்த கட்ட நகர்வு, பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளனர். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான முதல்கட்ட தடயவியல் ஆய்வு அறிக்கை அமித்ஷாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கார் வெடிப்புக்கு அமோனியம் நைட்ரேட் பயன்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.
டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியில் நேற்று நடந்தது துரதிருஷ்டவசமான சம்பவம் என முதல்வர் ரேகா குப்தா பேட்டி. கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு ஆதரவு அளிக்கும் எனவும் உறுதியளித்துள்ளார். டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து 13 பேர் பலியான சம்பவத்தின் எதிரொலி தொல்லியல் துறை செங்கோட்டைக்கு 3 நாள் விடுமுறை அறிவித்துள்ளது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. மக்கள் கூடும் இடங்கள், ரயில் மற்றும் விமான நிலையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு பணியை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். முக்கிய கோவில்கள், ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து திருப்பதி திருமலையில் தேவஸ்தான விஜிலன்ஸ் மற்றும் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். முழு சோதனைக்கு பிறகே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. அரியலூர் மாவட்டம் வாரணாசி பகுதியில் சிலிண்டர் லாரி வெடித்து சிதறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லாரி தீப்பற்றி எரிந்த நிலையில் ஓட்டுநர் உடனடியாக கீழே இறங்கி உயிர் பிழைத்துள்ளார். அரியலூர் அருகே சிலிண்டர் லாரி வெடித்து விபத்துக்குள்ளான இடத்தில் அமைச்சர் சிவசங்கர் நேரில் ஆய்வு செய்தார். இந்தியன் ஆயில் நிறுவன அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், எஸ்பி உள்ளிட்டோரும் நேரில் ஆய்வு செய்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 10ஆம் தேதி பயணம் செய்ய ரயில்களில் இன்று முன்பதிவு தொடங்கியது. ஜனவரி 9ஆம் தேதிக்கான முன்பதிவு நேற்று தொடங்கிய நிலையில் 5 நிமிடங்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1760 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 93,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநகரங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பிங்க் நிற ரோந்து வாகன சேவை. காவல்துறை சார்பில் 80 பிங்க் நிற ரோந்து வாகனங்களின் சேவைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கைவிடக் கோரி திமுக தலைமையில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மின்ட் ஸ்ட்ரீட் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வைகோ, திருமாவளவன், பே. சண்முகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தடுப்பதே நம்முன் இப்போதுள்ள ஆக பெரும் கடமை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒருபுறம் மக்கள் ஆட்சியின் அடிப்படையான வாக்குரிமையையே பறிக்கும் எஸ்ஐஆர் எனும் ஆபத்துக்கு எதிராக சட்ட போராட்டம், மற்றொருபுறம் எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடிகளை தடுத்திட கள போராட்டம் என குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து செயலாற்றி நம் மக்களின் வாக்குரிமையை பாதுகாப்போம் என முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், எஸ்ஐஆர் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும், நிச்சயம் இதற்காக தமிழகம் போராடும் எனவும் கூறினார். வாக்குரிமையை பறிப்பதற்கு துணை போகும் சதியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பார்ட்னர் தான் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். நாட்டிலேயே எஸ்ஐஆரை ஆதரித்து வழக்கு தாக்கல் செய்த ஒரே கட்சி அதிமுக தான் என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மக்களை பற்றியும் மக்கள் நலனை பற்றியும் துளியும் கவலை இல்லாத எடப்பாடி பழனிசாமி தமிழர்களின் வாக்குரிமையை பறித்து தமிழ்நாட்டை டெல்லியின் அடிமையாக்க முயல்வதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் பொதுமக்களுக்கு உதவ தாவேக சார்பில் 16 பேர் கொண்ட சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு குழு 2026 சட்டமன்ற தேர்தல் வரை செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கருணாநிதியை முன்மாதிரியாக கொண்டு இளைஞர்கள் காலத்திற்கு ஏற்ப தங்களது திறனை மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தினார். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இதுவரை 42 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அளிப்பதில் முதல்வர் அதிக முனைப்பு காட்டி வருவதாகவும் கூறினார். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் குறித்து விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் என பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். பழனியில் உள்ள நகராட்சி மேல்நிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், RDE திட்டத்தின் கீழ் 72,000 பேர் தனியார் பள்ளியில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும், அந்த மாணவர்களிடம் வசூலிக்கப்பட்ட கட்டணத்தை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் திரும்ப கொடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார்.